Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் குட் டே பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹைஜீனிக்காகவும் பண்ணியிருக்கோம். நல்ல கிறிஸ்பியாக அந்த பட்டரி ஸ்மெல்லோட அந்த கேஷ்யூ க்ரன்ச்சியோட ரொம்பவே அருமையாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காவாக சேர்க்குறதா இருந்தால் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 25 கிராம் அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பு இருக்கும். கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். இப்போது இது நைஸாக இது போல் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல நைஸான பவுடர் மாதிரி இருக்கணும். ரெண்டையும் தனித்தனியாக அரைக்கக்கூடாது, கண்டிப்பாக இதே போல் அரைச்சிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற அளவு ஒரு 40 பிஸ்கட் கிட்ட வரும். இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு பவுலில் 100 கிராம் அளவு பட்டரை சேர்த்துக்கோங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவு ரொம்ப நைஸாக இருக்கணும். இப்போ ஒரு விஸ்க் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு கைவிடாமல் இது போல் கலந்துட்டே இருங்க. இந்த பட்டர் இப்போது மஞ்சள் கலரில் இருக்குல்ல, இது நல்லா வெள்ளை கலரில் வரது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பட்டரை கப் அளவில் சொல்லணுன்னா ஒரு 1/2 கப் அளவு பட்டர் இருக்கும். நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் இல்லைன்னா டால்டா கூட சேர்க்கலாம். ஆனால் ஆயில் சேர்க்காதீங்க, டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிஸ்கட்டில் நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இப்படி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் இந்த பட்டரை மிக்ஸ் பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். இது போல் இந்த மிக்சிங் பவுலை லேசாக டில்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா கை வலிக்காமல் இருக்கும். ரொம்ப சுலபமாக நம்மளோட வேலை முடியும். நான் இன்னைக்கு இதை கடாயில் எப்படி பேக் பண்ணுறதுன்றதை சொல்லி காமிச்சிருக்கேன். கூடவே அவனில் பேக் பண்ணுறவங்களுக்கும் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். டெம்பரேச்சர், ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த பட்டர் கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்ல ஃப்ளஃபியாகவும் வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை சேர்க்கணும். இந்த பவுடரை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. கடைசியாக ஸ்பூன் வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பாத்திரத்தில் ஓரத்துலலாம் ஒட்டி இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு சட்னி வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது 200 கிராம் அளவு மைதா மாவு இருக்கும். கூடவே 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இது 50 கிராம் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கும். கூடவே 50 கிராம் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதாவது 1/4 கப் அளவு பால் பவுடர். நீங்கள் எந்த கம்பெனி பால் பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஜலிச்சதுக்கு அப்புறமா இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவுக்கெலாம் மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி. ஒருவேளை மாவு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் போல் தண்ணி இல்லைன்னா பால் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இல்லை ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் போல் மாவு சேர்த்துக்கிறலாம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எந்தளவுக்கு நம்ம சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு பிஸ்கட்ஸ் ரொம்பவே பெர்ஃபெக்டாக வரும். இப்போது மாவு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சுக்க போகிறேன். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. 2 ஸ்பூன் தண்ணியே கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம கை வச்சு பிசையும் போது அந்த பட்டர் கொஞ்சம் இலக ஆரம்பிக்கும். அதனால் கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட மாவு தயாராகிருச்சு. இது போல் நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ ஒரு பூரி கட்டை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க.
பட்டர் ஷீட் இல்லாமல் நீங்கள் வெறுமனே வரமாவு தூவி கூட தேய்க்கலாம். நான் வந்து பட்டர் ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் போல் மைதா மாவு தூவிட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நல்லா நைஸாக வந்து திரட்டிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அளவு திக்னஸ் இருந்தால் போதும். 1/2 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிஸ்கட்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். தேய்க்கும் போது கொஞ்சம் போல் மேலாப்பில் வரமாவு தூவிட்டே தேய்ங்க. அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பூரி கட்டையில் ஒட்டாமல் வரும். இப்போ இது நல்லா வந்து தேய்ச்சாச்சு. நான் சொன்னது போல் 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியான திக்னஸில் தேய்ச்சிக்கோங்க. கடைசியாக இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணலாம். ஆனால் இது வந்து பிஸ்கட் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக கடிப்படும். அப்போ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக இல்லாமல் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக பார்த்துக்கோங்க. இது போல் முந்திரி பருப்பு தூவுனதுக்கு அப்புறமா லேசாக அந்த பூரிக்கட்டை வச்சு திரட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு சின்ன மூடி இல்லைனா வந்து சின்ன கிண்ணம், அப்படி இல்லைன்னா பிஸ்கட் கட்டர் இருந்ததுன்னா அது வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்கட்டில் நான் வந்து உப்பு சேர்க்கலை. ஏன்னா நான் வந்து சால்டட் பட்டர் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால் நான் உப்பு சேர்க்கலை. ஒருவேளை நீங்கள் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மாவு பிசையும் போது ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ சுவை இன்னும் தூக்கலாக இருக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா கட் பண்ணிக்கோங்க. பிஸ்கட் ஷேப்க்கு கட் பண்ணது போக மீதம் இருக்கிற மாவு அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை மறுபடிக்கும் உருட்டிட்டு நம்ம வந்து திரட்டி மறுபடிக்கும் இதே போல் கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், பிஸ்கட்ஸ் வந்து நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. இப்படியே கூட நம்ம வச்சு பேக் பண்ணி எடுக்கலாம். இல்லை இதுக்கு வந்து டிசைன் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்மைலி டிசைன் மாதிரி கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட இந்த மாதிரி பண்ணலாம். இதே மாதிரி மீத இருக்க எல்லா பிஸ்கட்ஸ்லையும் பண்ணிடுங்க. இல்லை உங்களுக்கு விருப்பமான எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இப்போ எல்லா பிஸ்கட்ஸ்லையும் இதே போல் டிசைன் பண்ணியாச்சு. நம்ம இன்றைக்கி கடாயில் பேக் பண்ண போகிறதுனால நீங்கள் வந்து என்ன மாதிரியான கடாய் இல்லை குக்கர் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு உள்ளே வைக்கிற மாதிரி ஒரு ஃப்ளாட்டான தட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் மைதா மாவு தூவிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பிஸ்கட்ஸை இது மேலே வச்சுருங்க. இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் பிஸ்கட்ஸ் தயாரித்து நம்ம வந்து ரெடி பண்ணணும். பொதுவாக இந்த ரேஷியோவில் பண்ணும்போது நம்மளுக்கு 40 பிஸ்கட்ஸ் வரை கிடைக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய அளவுகள் பொறுத்து கூட இந்த எண்ணிக்கை மாறுபடலாம். இப்போ ஒரு அடி கனமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குல்ல. நான் வந்து ஏற்கனவே இதை 2-3 டைம் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த உப்பு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பிஸ்கட் பிளேட்டை வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு இது ஏர் டைட்டாக இருக்கணும். அதுக்காக ஒரு சின்ன பேப்பர் வந்து இது போல் மடிச்சுட்டு அந்த மூடியில் ஏதாவது சின்ன ஹோல் இருந்ததுன்னா இது போல் அடைச்சிருங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டவ் ஃப்ளேமோட அளவு பொறுத்து வேகிற டைம் வந்து மாறுபடும் கண்டிப்பாக. அதனால் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வெந்திருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியில் எடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மேலாப்பில் கொஞ்சம் போல் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்குல்ல. அப்போ வந்து இந்த பிஸ்கட்ஸ் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸ்டார்டிங்கில் அதை தொட்டு பார்க்கும்போது நம்ம சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கப்புறமா நல்ல கிறிஸ்பியாக ஆயிரும். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் பிஸ்கட்ஸ் வந்து செஞ்சுக்கோங்க. இன்னும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இதே மெத்தடு தான் குக்கரில் பண்ணும்போது. ஆனால் நீங்கள் குக்கர் மூடியில் இருக்கக்கூடிய கேஸ் கட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்கள் அவனில் பேக் பண்ண போகிறீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவனை கண்டிப்பாக ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பிஸ்கட்ஸ் வந்து வச்சு பேக் பண்ணலாம். அவனில் பேக் பண்ணும்போதுமே இதே மாதிரி தான். டெம்பரேச்சர் பொறுத்து டைம் வந்து மாறுபடும். அதனால் அப்பப்போ திறந்து பார்த்துட்டு நம்ம வந்து வெந்திருக்கான்னு பார்த்து தான் எடுக்கணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான குட் டே பிஸ்கட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிருச்சு. இதை இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ சுலபமாக நம்ம பிஸ்கட்ஸ் வந்து தயார் பண்ணியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.